தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை, குறிப்பாக சோழவள நாட்டின் தஞ்சை நெற்களஞ்சிய தீரத்தின் வேளாண் பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, தமிழ்நாட்டின் உழவர் பெருங்குடி மக்களே, 2 முறை நம்முடைய எரிதனலிலே காணொளி போட்டுவிட்டோம். நீண்ட நெடுங்காலமாக தீர்க்கப்படாமல் முதலில் பேச்சுரை 17 முறை தமிழ்நாட்டு அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் அந்த பேச்சுரை வெற்றி பெறவில்லை. அகில இந்திய பேராய கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர், இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய சூழ்ச்சி வலைக்குள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சிக்கிக் கொண்டதால் 17 முறைக்கும் மேல் பேச்சுரை நடத்தியும் வெற்றி பெற முடியவில்லை, தீர்வு காண முடியவில்லை. பிறகு வழக்கு மன்றத்திலே மன்னை ரங்கநாதன் என்போர் தொடுத்த வழக்கிலே தமிழ்நாடு தன்னை இணைத்து கொண்டு நடுவர் மன்றம் கோரியது. உச்சநீதிமன்ற கட்டளையின் பேரில் 1990 ஆண்டிலே நடுவர் மன்றம் நமக்கு கிடைத்தது. 17 ஆண்டு காலம், 1990லேருந்து 2007 வரை விசாரித்து அதனுடைய முந்தைய தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சித்தகோர் முகர்ஜி அதிலிருந்து விலகும்படியான தேவகவுடா நாட்டின் தலைமை அமைச்சராக வந்தபோது ஒரு சூழலை உருவாக்கி அவர் விலகி சென்று விட்டார். இருந்தாலும் நடுவர் மன்றம் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி என விசாரித்து ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். இடைக்கால தீர்ப்பை சித்தகோஸ் முகர்ஜி 1991ஆம் ஆண்டு 205 TMC என்றார். 1924 மேட்டூர் அணையும் கிருஷ்ணராஜ சாகர் என்று சொல்லக்கூடிய கண்ணம்பாடி அணையும் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஏறக்குறை 450 TMC ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. தஞ்சையில் எங்கு பார்த்தாலும் உழுது கொண்டிருப்பார்கள், நடுகை நட்டு கொண்டிருப்பார்கள், களை பறித்து கொண்டிருப்பார்கள், வரப்பு வெட்டி கொண்டிருப்பார்கள், வாய்க்கால் வெட்டி கொண்டிருப்பார்கள், உரம் போட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கத்தில் அறுவடை நடக்கும், கட்டுக்கட்டா சுமந்து கொண்டிருப்பார்கள். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுக்குள்ள மோதல், இதே தமிழ் குடிகள் தஞ்சை நேரத்திலே, அன்றைக்கு ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், இன்றைக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பக்கத்திலே புதுக்கோட்டை, வடபக்கத்திலே அரியலூர், எந்த சிக்கலும் இல்லை. ஏனென்று சொன்னால் சிக்கலை பேசுவதற்கு, சர்ச்சைகளை உருவாக்குவதற்கு அங்கு நேரம் இல்லை, உழைப்பதற்கே நேரம் போதாது என்ற நிலையிலே நெற்களஞ்சி தீரத்தில் வேளாண்மை செழி தோங்கி வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட நிலையிலே தான் 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கன்னடத்தில் ஆளுங்கட்சியாக வரக்கூடியவர்கள், அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், மதசார்பற்ற ஜனதா தளமாக இருக்கலாம், மத சார்புள்ள பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே சிக்கலை தொடங்கி விடுவார்கள். 68 திராவிட முன்னேற்ற கழக அரசு, அறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு இருக்கும் போதே, இயங்கும் போதே ஹேமாவதியிலே அணை கட்ட தொடங்கி விட்டார்கள். பிறகு ஹேரங்கி, கபினி எல்லாம் நம்ம வரலாற்றில் பதிவு பண்ணி லட்சுமண தீர்த்தா 4 அணைகளை, சட்ட விரோதமான அணைகளை 1924ஆம் ஆண்டு உடன்படிக்கைக்கு மாறான அணைகளை கட்டிவிட்டார்கள். இப்பொழுது இறுதியாக மேகதாது, நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. இப்பொழுது இந்த 59 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, ஆட்சிக்கிட்டிலிருந்து அகற்றிவிட்டு, ஒரு புதிய அரசாக, தமிழக வெற்றி கழக அரசாக, கலைத்துறையிலே மிகப்பெரிய கதாநாயகனாக ஒளிர்ந்த சானா ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக அமர வைத்த நிலையிலே மீண்டும் கர்நாடகத்திலே புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த TK சிவகுமார் அணையை கட்டியே தீர்வோம் என்றார். காவிரி ஆற்று சிக்கல் தொடர்பாக, குறிப்பாக கர்நாடகத்திலே புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய TK சிவகுமார் அவர்கள்
மேகதாது என்கின்ற இடத்திலே கர்நாடக அரசின் திட்டப்படி அணையை கட்டியே தீர்வோம் என்று வலிந்து கட்டி கொண்டு நிற்கிறார். அந்த அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு முதலமைச்சர் அலுவலகத்திலையும் தொடர்புடைய அமைச்சர்கள் அலுவலகங்களிலையும் கடந்த வாரம் ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு வந்தேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில். ஆனால் நேற்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 6வது முறையாக, 82 முதல் தீர்மானம், நேற்று 6வது முறையாக அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது ஏற்கனவே நாம் கொடுத்தது மேகதாது என்பது தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாத பகுதி என்று ஒரு வரியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஏனென்று சொன்னால் அந்த மேகதாது அணை கட்டுகிற இடத்திலிருந்து 500 மீட்டர்லே தமிழர்கள் வழிபடக்கூடிய காளி கோயில் இருக்கிறது, ஒரு சிறிய முனியன் கோயில் இருக்கிறது. எனவே அது தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாத பகுதி. அப்படி நேரு எல்லை கோடு போட்டு 56 பிரிக்கலை. எனவே மேகதாது பகுதி தமிழ்நாட்டின் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதை விடுத்து பொதுவாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 5 தீர்மானத்தை போல் ஒரு தீர்மானத்தை தமிழக வெற்றி கழக அரசு நேற்று கொண்டு வந்தது. அதிலே குறுக்கு சால் ஓட்டுவது போல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அணை கட்டுவதற்கே நம்முடைய அண்ணன் அரங்க குணசேகரன் அவங்க சொன்னதை போல ஆறுகளுடைய சிக்கல்களை, பன்மாநில தொடர்புடைய சிக்கல்களை அல்லது பல நாடுகளின் சிக்கலை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல அணை கட்டுவதற்கு கட்டலாமா வேண்டாமா என்று ஆராய்ச்சி பார்ப்பதற்கு எங்கேயுமே நடுவர் மன்றம் கோரியதில்லை. அப்படி ஒரு வரலாற்று பிழை நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை வெற்றி கழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் வன்மையாக மறுக்கிறோம், எதிர்க்கிறோம். எனவே இந்த தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மேகதாது பகுதிக்கு உரிமை கொண்டாடாத பட்சத்தில் ஏற்கனவே சட்டவிரோத அணைகள் 1924ஆம் ஆண்டு உடன்படிக்கை மீறிய அணைகள் தான் ஹேமாவதி, ஹேரண்டி, கபினி, லட்சுமண தீர்த்தம். 4 அணைகளை சட்டவிரோத அணைகளாக கட்டிவிட்டார்கள். நடுவர் மன்றத்திலே சட்டவிரோத அணைன்னு சொல்லலை, உச்சநீதிமன்றத்திலே சட்டவிரோத அணை என்று தமிழ்நாடு அரசு சொல்லலை. அதுபோல் இந்த அணையை கட்டிவிடுவார்கள். மேகதாது என்ற இடத்திற்கு உரிமை கோர வேண்டும் என்று நெற்களஞ்சிய உழவிற்பக்கூடிய மக்கள் சார்பிலே தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கன்னி தமிழுக்கு இயற்கை கொடுத்த பெருங்கொடை காவிரி நதி. குடைகள் தோன்றி தஞ்சையில் நிமிர்ந்த தலைகாவிரி. அதை நம்பியே தமிழகம் பல்லுயிர்களும் வாழ்வியலை செலுத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 60 ஆண்டு காலமாக கர்நாடக அரசு காவிரி நதிக்கு தமிழக மக்களுக்கும் பெரும் இடையூறுவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சமாளித்த வண்ணமாக அதை அரசியலாக்கக்கூடிய சூழலிலே தான் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்களே ஒழிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி போல உணர்வு மிக்கவர்களாக இங்கே தெரியல. நாங்கள் ஒரு பாட்டாளி வர்க்கமாக, உழைக்கக்கூடிய வர்க்கமாக இருக்கக்கூடிய மக்கள்தான் நடுநிலையான ஒரு சிந்தனையை கொண்டு தொடர்ந்து போராடி வாழ்வியலை காவிரிக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அர்ப்பணிப்பு காவிரியினுடைய பயன்பாட்டில் எதிர்வரும் தலைமுறையினருக்கு மிகவும் வலிமையும் அதனுடைய வாழ்வியலும் தருங்கிற நோக்கத்தோடு நாங்கள் இந்த போராட்டத்தை எங்களை வருத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வரவேற்றோம். ஆனால் அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அனைத்து கட்சிகளும் அதன்பால் கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாகும் போது இந்த துரோக திராவிட முன்னேற்ற கழக அரசு காவிரியிலே பச்சை துரோகத்தை செய்து தமிழ்நாட்டின் வேளாண்மை உரிமைகளை தட்டி பறித்து அயலவருக்கு காட்டிக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவர்களுடைய நோக்கம் நெற்களஞ்சிய பகுதியிலே ஏராளமான கனிமம், எண்ணெய் வளம், எரிகாற்று வளம் கொளித்து கிடக்கிறது. இந்த வேளாண்மை தொழில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால், வேளாண்மை செழித்துக் கொண்டிருந்தால் அதை எடுக்க முடியாது என்கின்ற அந்த தொலைநோக்கு கனவு திட்டத்தின் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து பச்சை துரோகம் செய்து காவிரி நமக்கு கிடைத்த நியாயமான உரிமைகள் பறிபோவதற்கு காரணமாயிருந்தன. இப்பொழுது ஜோசப் விஜய் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதிலே கூட காவிரி சிக்கல் என்றால் என்னவென்றே தெரியாத, அரிச்சுவடி கூட புரியாத
உதயநிதி ஸ்டாலின் புதிதாக ஏற்கனவே எங்கள் தந்தையார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேகதாதுவில் அணை கட்டலாமா வேண்டாமா என்று நடுவர் மன்றம் கோரி மடல் எழுதியிருக்கிறார் ஒன்றிய அரசுக்கென்று ஒரு புரியாத புதிரை தூக்கி போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். உலக நாடுகளானாலும் சரி அல்லது இந்தியாவின் பிற மாநிலங்களானாலும் சரி, ஓடுகிற ஆற்றின் நீரை பல மாநிலங்கள், பன் மாநில ஆறுகள், பல நாடுகளை வரக்கூடிய ஆறுகள், அந்த ஆறுகளின் நீரை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்காகத்தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. காவிரியிலும் அதுதான் நடந்தது. காவிரி பன்மாநில ஆறு. கர்நாடகத்திலே உருவானா கூட அது தமிழ்நாட்டிற்கு அதே போல புதுச்சேரிக்கு, கேரளாவிற்கு எல்லாத்துக்கும் பங்குண்டு. அப்படிப்பட்ட ஆற்றிற்கு சிக்கல் வருகிற பொழுது நடுவர் மன்றம் கோரினோம், உச்ச நீதிமன்றத்தை நாடினோம். உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்றம் அமைக்க கட்டளை பிறப்பித்தது ஒன்றிய அரசிற்கு. அதுதான் வரலாறை தவிர ஒரு இடத்தில் அணை கட்டலாமா வேண்டாமா என்பதற்கு நடுவர் மன்றம் கோரிய பதிவுகளே கிடையாது. அது முற்றிலும் முரண்பாடு, கொள்கைக்கு வேறுபாடானது, உரிமைகளை பறிகொடுப்பது. அந்த திருத்தத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று ஜோசப் விஜய் அவர்களிடம் சொல்லி நடுவர் மன்றம் வேண்டும், அணை கட்டலாமா வேண்டாமா என்று, அதாவது கடைந்தெடுத்த தற்குறியை போல உதயநிதி ஸ்டாலின் அங்கே பேச, விஜய் எதுவுமே புரியாமல் சரி எதிர்க்கட்சி தலைவர், நம்மை போன்ற நடிகர், இளைஞர் சொல்லுகிறார் என்று இடைச்செருகில் செருகி விட்டுட்டார். எவ்வளவு பெரிய பேராபத்து! ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுக்கக்கூடிய இரண்டக செயல். இதை எதிர்த்து தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் போர்க்களம் அமைத்து விட்டார். தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் பாண்டியன் போராட்டத்துக்கு அந்நியமாகிவிட்டார். பிற வேளாண்மை அமைப்புகள் போராட்டத்துக்கு அந்நியமாகிவிட்டார்கள். இந்த தீர்மானத்தை தமிழக அரசு, தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் அரசு திரும்ப பெற வேண்டும், இல்லை தீ வைத்துக் கொளுத்தோம் என்று மணியரசன் அறிவித்து விட்டார். மூச்சுக்கு முன்னோர் தரம் நான் நான் என்னால் என்னால் என்று தம்பட்டம் அடிக்கிற செந்தமலன் சீமான காணவே இல்லை. கேட்டா தண்ணீரை தர வேண்டாம், நீ அணையை கட்டிக்க, வெள்ளம் வந்து அங்கே விடாத. இது போகாத ஊருக்கு புரியாதவள். கோவையிலையும் மதுரையிலையும் அந்த சுரங்க வழி தொடர் வண்டி மாநகரத்துக்குள்ள மெட்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த வண்டி, அதற்கான உரிமை கொடுக்கவில்லை அல்லது தொகை ஒதுக்கவில்லை ஒன்றிய அரசு என்று சொன்னால் அது சென்னையிலே இழப்பிலே ஓடுது, அது தேவையில்லை. முழுக்க முழுக்க செந்தமலர் சீமான் நாம் தமிழர் கட்சியை ஒன்றிய அரசை உரசாமல் அந்த ஒன்றிய அரசுக்கு வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய வழிகளைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு குரல் கொடுப்பது போல் மேடையிலே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். மேகதாது பற்றி எரிகிறது, சீமானை காணவில்லை. வலை வீசிதான் தேட வேண்டும், அல்லது கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று உலக தமிழர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நிலை. இந்த நிலையிலே தான் ஐயா மணியரசன் கருத்தை நாம் ஆதரிக்கிறோம், PR பாண்டியன் கருத்தை ஆதரிக்கிறோம், வேளாண் அமைப்புகளுடைய கருத்தை ஆதரிக்கிறோம். சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு. இல்லையே உள்ளவர் புரட்சி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று எச்சரிக்கை மணி அடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.